ஒருவனுக்குமே தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அதாவது ஒருவன் நமக்கு தீமை செய்வான், அந்த தீமைக்கு தீமை, பதிலுக்கு பதில் நீங்கள் செய்யாதிருங்கள். எல்லா மனுஷனுக்கும் யோக்கியமானவளை செய்யுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். எல்லாரோடும் நாம் சமாதானமாக இருக்கிறது இல்லை, நமக்கு வேண்டப்பட்டவங்கிட்ட மாத்திரம் தான் சமாதானமாக இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு யாவரோடும் நீங்கள் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நல்ல கவனியுங்கள். பிரியமானவர்களே, எனக்கு பிடித்தவர்களே, எனக்கு பிரியமான ஜனமே, நான் ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள். என்னவென்றால், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அதாவது தீமை செய்கிறவர்களுக்கு தீமை நீங்கள் செய்யாமல் தெய்வத்துக்கிட்டே ஒப்பு கொடுத்து விடுங்கள். அந்த ஆண்டவர் கையிலே ஒப்படைத்து விடுங்கள். அவர் பார்த்து கொள்வார் என்று விட்டு விடுங்கள். கோபாக்கினைக்கு இடம் கொடுத்து விடுங்கள். பதில் செய்வது தேவனுடைய வேலை, நம்முடைய வேலை அல்ல. பழி வாங்குதல் தேவனுக்குரியது, நமக்குரியது அல்ல. அவர் நீதியின்படி, நியாயத்தின்படி, தர்மத்தின்படி பழி வாங்குவார். அவர் பதில் செய்வார். நம்முடைய வேலை அப்படிப்பட்டது அல்ல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்று சொல்லி கடைசியாக ஒரு வசனம் எழுதப்படுகிறது. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.